हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू हिंदी मिस। இன்னைக்கு இந்த வீடியோல பிராத்மிக் புக்கான ஹிந்தி பிரச்சார் வாகினி 1 புக்ல கஹானி பார்ட்ல 5th ஸ்டோரி தான் படிக்க போறோம். இந்த கஹானி பார்ட்ல ஃபர்ஸ்ட் 4 ஸ்டோரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க. அமீரி கா தண்டன்ற இந்த 5th ஸ்டோரி படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 106 எடுத்துக்கோங்க. அமீரினா பணக்கார தன்மை, ரிச்னஸ்னு அர்த்தம். ஸோ பணக்கார தன்மையினுடைய தண்டனை, ஒருத்தன் பணக்காரனா இருக்கிறதுனால அவனுக்கு ஏற்படக்கூடிய தண்டனை தான் இந்த ஸ்டோரியில படிக்க போறோம். एक दिन बादशाह अकबर और उनका प्रिय मंत्री बीरबल साथ साथ शिकार खेलने निकले. ஒரு நாள் பேரரசர் அக்பர் அவருக்கு பிடித்தமான அவருக்கு பிரியமான மந்திரியான பீர்பலோடு சேர்ந்து வேட்டையாடுறதுக்காக கிளம்புறாரு. जाड़े का मौसम था, குளிர்காலம். सर्दी खूब पड़ रही थी, குளிர் ரொம்ப அதிகமா இருந்தது. थोड़ी दूर जाने पर उन्हें सड़क के किनारे एक गरीब आदमी लेटा दिखाई पड़ा. கொஞ்ச தூரம் போன பிறகு ரோட்டோரமா ஒரு ஏழை மனிதன் படுத்துட்டு இருக்கிறது இவங்க பார்த்தாங்க. उस आदमी के कपड़े काफी पुराने और फटे थे. அந்த மனிதன் அந்த ரோட்டரமாக படுத்திருந்தாலே அந்த மனிதனுடைய ட்ரெஸ்ஸு ரொம்ப பழசாகவும் ரொம்ப இத்து போனதாகவும் இருந்தது. அக்பர் ने उस आदमी की ओर इशारा करके बीरबल से पूछा. அக்பர் அந்த மனுஷனை கையை காட்டி பீர்பால் கிட்ட கேட்டாரு. பீர்பல், क्या यह आदमी मरा पड़ा है? பீர்பால், என்ன அந்த மனிதன் இறந்து விட்டானா? बीरबल ने उस आदमी के पास जाकर ध्यान से देखा. பீர்பால் அந்த படுத்துட்டு இருக்க மனுஷன்ட்ட போய் கவனத்தோட பார்த்தார். फिर अकबर के पास आकर कहा, यह आदमी मरा नहीं है, आराम से गहरी नींद सो रहा है. அந்த மனுஷனை கவனமா பார்த்துட்டு போய் பீர்பால் அக்பர் கிட்ட, அவன் இன்னும் சாகல, அவன் ஓய்வோட ரொம்ப ரிலாக்ஸ்டா ஆழ்ந்த தூக்கத்தை தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அக்பர் கோ விஸ்வாஸ் நஹி ஹுவா. அக்பருக்கு நம்பிக்கையே இல்லை. அவன் அப்படியே போட்ட மானைக்கு தூங்குறது, அதுவும் இந்த மாதிரியான ஒரு குளிரில் இவ்வளோ ஆழ்ந்த தூக்கம் தூங்குறத பார்த்து அவன் உயிரோடு இருக்கான்ற நம்பிக்கையே அவருக்கு இல்லை. வே போலே, बीरबल तुम क्या कहते हो? बिछाने को बिस्तर नहीं, ओढ़ने के लिए कंबल नहीं, नीचे कंकड़ पत्थर है, ऊपर सर्दी है. அவர் சொல்றாரு, அக்பர் பீர்பால்கிட்ட சொல்றாரு, பீர்பால் நீ என்ன சொல்ற? விரிச்சு படுக்கிறதுக்கு படுக்கை இல்லை, மூடிக்கிறதுக்கு போர்வை இல்லை, கீழேயோ கூழாங்கல், மேலேயோ குளிர். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி தூங்க முடியும்னு கேட்குறாரு. கஹ்ரி நீந்து தோ ஆராம் சே சோனே வாலே அமீர் ஹி சோ சக்தே ஹை. ஆழ்ந்த தூக்கன்றது ஓய்வோட ரொம்ப ரிலாக்ஸ்டாக தூங்கக்கூடிய பணக்காரர்களால் தான் தூங்க முடியும். ஜரூர் மௌத்துக்கு நீந்து சோ ரஹா ஹை. இவன் கண்டிப்பாக மரணம் என்னும் தூக்கத்தில் தான் இருக்கிறான்னு சொல்கிறார். बीरबल बोले, नहीं महाराज, सच मानिए, यह बड़ी मीठी नींद सो रहा है. இல்லை மகாராஜ், உண்மையை ஏற்றுக்கோங்க, அவன் ரொம்ப இனிமையான ஆழ்ந்த தூக்கத்தை தான் தூங்கிட்டு இருக்கான்னு பீர்பால் சொல்கிறார். ஐசி கஹ்ரி நீந்து தோ ஆப்கோ और मुझे भी नहीं आएगी. இப்படிப்பட்ட ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி வராதுன்னு சொல்லி பீர்பால் சொல்கிறாரு. அக்பர் உஸ் ஆத்மி கே பாஸ் ஆக்கர் கடே ஹுயே. அக்பர் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் அந்த மனுஷங்கிட்ட அவரே போய் நின்று பார்க்குறாரு. தியான் சே தேக்கா तो पता चला कि सचमुच वह गरीब आदमी खूब सो रहा है. ரொம்ப கவனத்தோடு பார்க்குறாரு. பார்த்த பிறகு தான் அவருக்கு புரியுது, உண்மையிலேயே அந்த ஏழை மனிதன் நல்லா தூங்கிட்டு இருக்கான்றது. அக்பர்கோ இஸ் பர் படா ஆச்சரிய ஹுவா. அக்பருக்கு இதை பார்த்தோன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி இவ்வளோ ஆழ்ந்த தூக்கம் அவனால் தூங்க முடியுதுன்னு. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. பீர்பல் ने कहा, जहां पना அமீரி சே நீந்து கா கோயி சம்பந்த் நஹி ஹை. பணக்கார தன்மைக்கும், அதாவது பணக்காரனாக இருக்கிறதுக்கும் தூக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அரசே அப்படின்னு பீர்பால் சொல்கிறார். நீந்து தோ மேஹனத் கர்னே சே ஆத்தி ஹை. தூக்கம் என்பது உழைப்பதால் வருகிறது. ஏ கரீப் மேஹனத் கர்த்தே கர்த்தே தக் கயா ஹோகா, தபி இசே ஐசி கஹ்ரி நீந்த் ஆயி ஹோகி. இந்த ஏழை மனிதன் உழைத்து உழைத்து சோர்ந்து போயிருப்பான், ரொம்ப டயர்டாக இருப்பான். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த தூக்கம் அவனுக்கு வந்திருக்கும்.
ஐசா சுக் பரிக்ஷம் से ही मिल सकता है. இப்படிப்பட்ட சுகம், இப்படிப்பட்ட சுகமான தூக்கம் என்பது உழைப்பதால் தான் பெற முடிகிறது. அக்பர் यह बात मानने के लिए तैयार नहीं थे. அக்பர் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான சுகமான வாழ்க்கையில் இருக்கக்கூடியவனால தான் நல்ல ஆழ்ந்த தூக்கம் தூங்க முடியும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழையால் சுகமான தூக்கம் தூங்க முடியுன்றதை அவரால் ஏற்றுக்க முடியலை. उन्होंने कहा ऐसी बात नहीं, इस आदमी को अमीरों का खाना पीना ओढ़ना बिछौना मिले तो यह और भी सुख से सोएगा. இப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உழைப்புனாலன்றதெல்லாம் கிடையாது. இந்த மனிதனுக்கு பணக்காரர்கள் கிடைக்கக்கூடிய சாப்பாடு, குளிர்பானம், மூடுறதுக்கு போர்வை, விரிச்சு படுக்கிறதுக்கு படுக்கை இதெல்லாம் கிடைச்சா இன்னும் கூட சுகமாக சந்தோஷமாக தூங்குவான். நல்ல ஆழ்ந்த தூக்கம் அவனால் இன்னும் அதிகமாக தூங்க முடியும்னு அக்பர் சொல்கிறாரு. பீர்பல் நே அக்பர் கி யஹ் பாத் நஹி மானி. பீர்பால் ஆனால் அக்பருடைய இந்த விஷயத்தை ஒத்துக்கலை. அவர் சொன்ன இந்த விஷயத்தை பீர்பாலால் ஏற்றுக்க முடியல. அக்பர் அப்னி பாத் சாபித்த கர்னா சாஹத்தே தே. அக்பர் தான் சொன்ன இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும், எப்படியாவது நிரூபிக்கணும் பீர்பாலுக்குன்னு நினச்சாரு. உஸ் ஆத்மி கோ ஜகாக்கர் அப்னே சாத் மஹல் மே லே கயே. அந்த மனுஷனை எழுப்பி தன்னோட மாளிகைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. उसके रहने के लिए एक अलग महल दिया गया. அவன் தங்குறதுக்கு அந்த ஏழை மனிதன் இருக்கான் இல்லையா, அவனை கூட்டிகிட்டு போய் அவனை தங்க வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி மாளிகையே கொடுக்குறாரு. கானே பீனே और आराम करने के सभी साधन उसको दिए गए. சாப்பிட்றதுக்கு, குடிக்கிறதுக்கு, அவன் ஓய்வு எடுக்கிறதுக்கு எல்லா விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் பணத்தை செலவு பண்ணி அவரால் கொடுக்க முடியுதோ அது எல்லாத்தையுமே அந்த மனுஷனுக்கு கொடுக்குறாரு. उस मेहनती गरीब आदमी को वहाँ आराम से पड़े रहने के सिवाय कोई काम नहीं रह गया. அந்த உழைத்து வாழ்ந்து வந்த அந்த ஏழை மனிதனுக்கு அங்கே ஓய்வு எடுக்கிறத தவிர வேற எந்த ஒரு வேலையுமே இல்லை. இஸ் பிரகார் 15 दिन बीत गए. இது போலவே சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டே 15 நாட்கள் கழிஞ்சிருச்சு. நகலி அமீர் கோ புகார் ஹோ கயா. அந்த போலியான பணக்காரன், அதாவது அந்த ஏழை மனிதனை போலியா நீ தான் பணக்காரன், நீ ஓய்வெடுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த போலியான பணக்காரனுக்கு ஃபீவர் வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு. புகார்னா உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. வ பகுத் கஷ்ட உட்டா ரஹாத்தா. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஏன்னா அவன் உழைச்சி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தவனை கூட்டிகிட்டு வந்து ஒரு வேலையும் செய்யாமல் சும்மாவே உட்கார வச்சுருந்தனால அவனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுருச்சு. एक दिन अकबर ने बीरबल से पूछा, उस गरीब को नींद तो खूब आती होगी ना. ஒரு நாள் அக்பர் பீர்பால் கிட்ட கேட்குறாரு, அந்த ஏழை மனிதனுக்கு தூக்கம் இன்னும் நல்லா வருது தானே அப்படின்னு கேட்குறாரு. हुजूर, जब से वह इस महल में आया है तभी से रात में ठीक से नहीं सोया. அரசே, எப்பொழுது அவன் இந்த மாளிகைக்கு வந்தானோ அப்பொழுதிலிருந்து இரவில் அவன் சரியாக தூங்கவே இல்லை. मुलायम गद्दों पर उसे लिटाकर नौकर लोग घंटों उसके पैर दबाते हैं, तब कहीं थोड़ी नींद आती है. ரொம்ப சாஃப்டான மிருதுவான பெட்டில் படுக்க வச்சு வேலைக்காரர்களெல்லாம் அவனுடைய கால்களை நல்லா அமுக்கி விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் கொஞ்சமாவது அவனால் தூங்க முடியுது அப்படின்னு பீர்பால் சொல்கிறாரு. क्यों, क्या बात है? जब फटे पुराने कपड़े के साथ सोया था तब उसे सर्दी नहीं लगी. அதுக்கு அக்பர் சொல்கிறாரு, ஏன், என்ன விஷயம்? எப்போ கிழிஞ்சு போன நஞ்சு போன துணிங்களோட தூங்கிட்டு இருந்தானோ அப்போல்லாம் அவனுக்கு குளிர் இல்லையா? यहाँ हवा के झोंकों से सर्दी हो गई. இங்கே தென்றல் காற்று மாதிரி காற்று வீசும்போது அவனுக்கு குளிரா இருக்கோ? वहाँ तो वह कंकड़ पत्थर पर मजे से सो लेता था और अब मुलायम गद्दे पर भी नींद नहीं आती. आश्चर्य की बात है. அங்கே அவன் கூழாங்கல்லான கல் மேலே சந்தோஷமாக ஜாலியாக தூங்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ இங்கே மிருதுவான சாஃப்டான பெட்டு மேலே தூக்கம் வரலையா? ஆச்சரியமான விஷயமா இருக்கே அப்படின்னு அக்பர் கேட்குறார். इसमें आश्चर्य की तो कोई बात नहीं है जहांपना, वह बेचारा अमीरी का कष्ट भोग रहा है. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை அரசே. அவன் பாவம் பணக்கார தன்மைக்கான, அதாவது பணக்காரனாக இருக்கிறதுக்கான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க.
क्या अमीरी से भी कहीं तकलीफ हो सकती है? என்ன பணக்காரனா இருக்கிறது, பணக்கார தன்மையோட இருக்கிறதுனால கூட எங்கேயாவது கஷ்டம் இருக்க முடியுமா அப்படின்னு அக்பர் கேட்குறாரு. உஸ்கா நமூனா யஹி ஆத்மி ஹை. பணக்கார தன்மையோட இருக்கிறதுல கூட கஷ்டங்கள் இருக்குன்றதுக்கான உதாரணம், எக்ஸாம்பிளே இந்த மனுஷன் தான் சொல்றாரு பீர்பால். पहले वह दिन भर मेहनत करता था, इससे उसका शरीर ठीक रहता था. முதல்ல அவன் நாள் முழுவதும் உழைச்சிக்கிட்டே இருந்தான், இதனால அவனுடைய உடல் சரியான கண்டிஷன்ல இருந்துச்சு. உஸ்கோ அச்சி நீந்து ஆத்தி தி, அதனால அவனுக்கு ரொம்ப நல்ல தூக்கம் வந்துச்சு. अब तो आराम ने उसे बहुत नाजुक बना दिया है. இப்போ அவன் ஓய்விலே இருக்கிறனால அவனுக்கு அவனுடைய உடல் வளைஞ்சு கொடுக்க முடியாத கண்டிஷன்ல ஆயிடுச்சு. மாமூலி சர்தி கரமி பி வ சஹ்னஹி பாத்தா. சாதாரண குளிரையோ வெயிலையோ கூட அவனால் சகிச்சுக்க முடியலன்னு சொல்லி பீர்பால் சொல்றாரு. அக்பர் கோ அப் பி பீர்பல் கி பாத் பர் விஸ்வாஸ் நஹி ஹுவா. இவ்வளோ சொல்லியும் கூட அக்பருக்கு பீர்பாலோடைய பேச்சில் நம்பிக்கையே இல்லை. रात में वे बीरबल को लेकर उस नकली अमीर के महल में गए. இரவில் பீர்பாலை கூட்டிகிட்டு அந்த புது பணக்காரன் இருக்கான் இல்லையா, அந்த ஏழை மனிதனை கூட்டு வந்து ஒரு போலி பணக்காரன் வேஷம் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அந்த போலி பணக்காரனுடைய மாளிகைக்கு போகிறாரு அக்பர். वहाँ वह आदमी बिस्तर पर पड़े पड़े करवटें बदल रहा था. அந்த மாளிகையில் அந்த மனுஷன் பெட்டில் படுத்துட்டு திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்கான். தூக்கம் வராதனால பிறண்டு பிறண்டு படுத்துட்டே இருக்கான். पूछने पर उस आदमी ने कहा, कुछ ना पूछिए जनाब, बिस्तर में कोई चीज़ ऐसी छुपती है कि उसके कारण नींद ही नहीं आती है. ஏன் இப்படி தூக்கம் வராமல் பிறண்டு பிறண்டு படுத்துட்டு இருக்கீங்கன்னு அக்பர் கேட்ட உடனே அந்த மனுஷன் சொல்கிறான், ஒன்றும் கேட்காதீங்க அரசே, இந்த பெட்டில் ஏதோ ஒரு பொருள் என்னை குத்திக்கிட்டே இருக்கு, அதன் காரணமாக எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்கிறான். बीरबल ने अंदर जाकर बिस्तर को टटोला तो चादर के नीचे एक बिनौला निकला. பீர்பல் உள்ளே போய் அந்த பெட்டை தட்டி விட்டு பார்க்கும்போது அந்த போர்வைக்கு அடியில் ஒரு பருத்தி விதை, அது பருத்தியால் ஆன பெட்டு, அதனால அதில் பருத்தி விதை ஒன்று வந்து வெளியே வந்தது. उसे बादशाह को दिखाकर वे बोले, देखिए जहांपना, आज इसी के कारण नए अमीर साहब को नींद नहीं आ रही थी. அந்த பருத்தி விதையை எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட காட்டி பீர்பல் சொல்றாரு, பாருங்கள் அரசே, இன்று இந்த விதையின் காரணமாகத்தான் இந்த புது பணக்காரர் ஐயா அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. पहले इन्हें कंकड़ भी नहीं चुभते थे, अब तो यह छोटा सा बीज भी इन्हें इतना कष्ट दे रहा है. முதல்ல இவருக்கு கூழாங்கல் கூட குத்தவே இல்லை, ஆனால் இப்போ இந்த சின்ன விதை இவருக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. लेकिन अपने हाथ से इन्होंने बिस्तर झाड़ने का भी कष्ट नहीं किया. பெட்டில் நம்மளை தூங்க விடாமல் ஏதோ ஒன்று குத்திக்கிட்டு இருக்கேன்னு யோசிச்சு அந்த பெட்டை தட்டி விட்டு என்ன இருக்குன்னு பார்க்குற கஷ்டத்தை கூட அவர் அனுபவிக்க தயாராக இல்லை. ये सब अमीरी का दंड है. இது எல்லாமே பணக்கார தன்மையோடு இருக்கிறதுக்கான தண்டனை தான். मेहनत ना करने का यह नतीजा है. உழைக்காமல் இருக்கிறதுக்கான பலன் இதுதான் அப்படின்னு சொல்லி பீர்பால் முடிக்கிறாரு. அக்பர் பீர்பல் கி பாத் மான் கயே. கடைசியா அக்பர் பீர்பால் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொண்டார். उन्होंने दूसरे ही दिन उस आदमी को महल से विदा कर दिया और पहले की तरह परिश्रम करने और सुखी जीवन बिताने की सलाह दी. அக்பர் அடுத்த நாளே அந்த மனிதனை மாளிகையிலிருந்து வழி அனுப்பி வைக்கிறாரு. மற்றும் முதல் மாதிரியே நீ உழைச்சி சந்தோஷமான வாழ்க்கையை கழிக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறார். இப்போ நம்ம ஸ்டோரி படித்து முடிச்சாச்சு. ஸ்டோரி கொஞ்சம் பெரிய ஸ்டோரி தான், இருந்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய ஸ்டோரியாக தான் இருக்குது. நீங்கள் இதை ஃபுல்லாக படித்து எழுத போகிறது கிடையாது, சாராம்ஸ் மட்டும்தான் எக்ஸாமில் படித்து எழுத போகிறீங்க. ஸோ பேஜ் நம்பர் 215 எடுத்துக்கோங்க. அந்த பேஜில் தான் இந்த ஸ்டோரிக்கான சாராம்ஸ் இருக்குது. अमीरी का दंड, पणकार तन्मैकान दंडனை. एक दिन अकबर और बीरबल शिकार खेलने निकले. एक दिन ना ஒரு நாள் அக்பர் और बीरबल, அக்பர் மற்றும் பீர்பல் ஷிகார் கேல்னே வேட்டையாடுவதற்காக நிக்கலே வெளியே கிளம்பினார்கள். ஒரு நாள் அக்பர் மற்றும் பீர்பல் வேட்டையாட வெளியே கிளம்பினார்கள். तब सड़क के किनारे लेटे हुए एक गरीब आदमी को देखा. தப்னா அப்பொழுது சடக்கே கினாரே ரோட்டோரமாக லேட்டே ஹுயே படுத்து கொண்டிருந்த
ஏ கரீப் ஆத்மிக்கோ தேக்கா, ஒரு ஏழை மனிதனை பார்த்தார்கள். அப்பொழுது ரோட்டோரமாக படுத்து கொண்டிருந்த ஒரு ஏழை மனிதனை பார்த்தார்கள். अकबर के पूछने पर बीरबल ने उस आदमी के पास जाकर देखा और बादशाह से कहा कि वह गहरी नींद सो रहा है. அக்பர் கே பூச்னே பர், அக்பர் கேட்டதுமே, அதாவது அக்பர் என்ன கேட்பாரு, அவன் இறந்து போயிட்டானான்னு போய் பாருன்னு சொல்லுவார். அக்பர் கேட்டதுமே பீர்பல் நே உஸ் ஆத்மி கே பாஸ் ஜாக்கர் தேக்கா, பீர்பல் அந்த மனிதனிடத்தில் போய் பார்த்தார். அவர் பாத்ஷாஹ் சே கஹா, பார்த்து விட்டு ராஜா கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? கி வஹ் கஹரி நீந்த் சோ ரஹா ஹை, அவன் ஆழ்ந்த தூக்கத்தை தூங்கிக் கொண்டிருக்கிறான். அக்பர் கேட்டதுமே அந்த ஏழை மனிதனிடத்தில் போய் பார்த்துவிட்டு வந்த பீர்பால் அரசனிடம் அவன் ஆழ்ந்த தூக்கம் தூங்கி கொண்டிருப்பதாக கூறினார். அக்பர் போலே கி கஹ்ரி நீந்த் சோனே வாலே தோ அமீர் ஹி ஹோ சக்தே ஹை. அக்பர் போலே கி, அக்பர் சொன்னார். என்ன சொன்னார்? கஹ்ரி நீந்த் சோனே வாலே தோ, ஆழ்ந்த தூக்கம் தூங்குபவர்கள் அமீர் ஹி ஹோ சக்தே ஹைம், பணக்காரர்களாகத்தான் இருக்க முடியும்னு சொன்னார். அதாவது ஆழ்ந்த தூக்கம் தூங்குபவர்கள் பணக்காரர்களாகத்தான் இருக்க முடியும் என்று அக்பர் சொன்னார். இஸ்பர் தோனோ மே வாத் விவாத் சலா, இஸ்பர்னா இதன் மேல், இந்த டாபிக்ல, இந்த விஷயத்தில், தோனோ மே இருவருக்குள்ளும், அக்பருக்கும் பீர்பாலுக்கும் நடுவில் வாத் விவாத், வாத விவாதங்கள், ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் ஒத்துக்கலை, மாறி மாறி பேசுகிறாங்க, சலானா நடந்தது. இந்த விஷயத்தில் இருவருக்குள்ளும் வாத விவாதங்கள் நடந்தன. अकबर ने बीरबल की बात न मानकर उस गरीब आदमी को सभी सुख सुविधाएं दी. अकबर बीरबल की बात न मानकर, बीरबलुடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளாமல், உஸ் கரீப் ஆத்மிக்கோ, அந்த ஏழை மனிதனுக்கு, சபி சுக் சுவிதாயேம், எல்லா வசதிகளையும் சந்தோஷங்களையும் தீம்னா கொடுத்தார். அக்பர் பீர்பாலுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ஏழை மனிதனுக்கு எல்லாவிதமான வசதிகளையும் சந்தோஷங்களையும் கொடுத்தார். कुछ दिन बीत जाने पर अकबर को मालूम हुआ कि नकली अमीर को बुखार हो गया. कुछ दिन बीत जाने पर, சில நாட்கள் கழிந்த பிறகு, அக்பருக்கு மாலும் ஹுவா கி, தெரிய வந்தது. என்ன தெரிய வந்தது? நக்கலி அமீர்கோ, அந்த போலி பணக்காரன், ஏழையை கூட்டிகிட்டு ஒரு பணக்கார வாழ்க்கை கொடுத்தாங்க இல்லையா, அந்த போலி பணக்காரனுக்கு புகார் ஹோகையா, காய்ச்சலாகிவிட்டது. சில நாட்கள் கழிந்த பிறகு அந்த போலி பணக்காரனுக்கு காய்ச்சலாகிவிட்டது என்று அக்பருக்கு தெரிய வந்தது. உசே நீந்த் டீக் தரசே நஹி ஆத்தி, உசேனா அவனுக்கு, நீந்துனா தூக்கம், டீக் தரசேனா சரியான முறையில், நஹி ஆத்தி வரவில்லை, அவனுக்கு தூக்கம் சரியான முறையில் வரவில்லை. बीरबल ने अकबर से कहा कि जब यह आदमी दिन भर मेहनत करता था तब रात में उसे अच्छी नींद आती थी. बीरबल ने अकबर से कहा कि, बीरबल அக்பரிடம் சொன்னார், जब यह आदमी, எப்பொழுது இந்த மனிதன், दिन भर मेहनत करता था, நாள் முழுவதும் உழைத்திருந்தானோ, தப் அப்பொழுது, ராத் மே இரவில், உசே அவனுக்கு, அச்சி நீந்த் ஆத்தி நல்ல தூக்கம் வந்திருந்தது. எப்பொழுது இந்த மனிதன் நாள் முழுவதும் உழைத்து வந்தானோ அப்பொழுது இரவில் அவனுக்கு நல்ல தூக்கம் வந்திருந்தது என்று பீர்பல் அக்பரிடம் சொன்னார். மேஹனத் ந கர்னே கா யஹ் நதீஜா ஹை, மேஹனத் ந கர்னே கா, உழைக்காததால், யஹ் நதீஜா ஹை, இந்த பலன் இருக்கிறது, உழைக்காததால் தான் இந்த பலன் கிடைத்திருக்கிறது. யஹி அமீரி கா தண்ட் ஹை, இதுதான் பணக்கார தன்மைக்கான தண்டனை, பணக்காரனாக இருப்பதற்கான தண்டனை இதுதான். அக்பர் பீர்பல் கி பாத் மான்கையே, அக்பர் பீர்பாலுடைய பேச்சை ஏற்றுக்கொண்டார். இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய படிப்பினை, சீக் என்னன்னு பார்க்கலாம். சீக்னா படிப்பினை. சுக்கி ஜீவன் பிதானே கா ஏக் மாத்திர தரீகா பரிக்ஷரம் ஹி ஹை. சுக்கி ஜீவன், சுகமான வாழ்க்கை, பிதானே கா, வாழ்வதற்கான, ஏக் மாத்திர தரீகா, ஒரே வழி, பரிக்ஷரம் ஹி ஹை, உழைப்பு மட்டும்தான்.
உழைப்பு மட்டும்தான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரே வழி. இதுதான் இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய படிப்பினை. ஸோ இப்போ இந்த ஸ்டோரியும் சரி, இந்த சாராம்சம் சரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் பிராத்மிக் போர்ஷன்ஸில் நான் அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Thank you for watching and see you in the next video.